சிவகிரிவாழ் மக்களே வணக்கம். நான் உங்க கோகுல்ராஜ் பேசுறேன். இப்போ நான் இருக்கிறேங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆலப்புழா பீச்சில் தான் இருக்கிறேன். இங்கே வந்து எப்படி உயிர் வாங்க நீங்கள் வந்து கலெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதெல்லாம் இங்கே சேவக்கு கூடிய கிட்டே யாரும் வர குளிக்கூடாதுன்னு. ஆனால் நாங்கள் குளிக்கிறோம். அதான் தமிழ்நாடு சிவகிரி பசங்க எடுத்துக்காட்டுவோம். நாங்கள் மேம்பிசி சொல்லிட்டு இந்த தண்ணியிலிருந்து எப்படி குலைக்கிறது, எப்படி மீண்டு வரதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். இந்த மாதிரி பெரிய அலை வந்துச்சுன்னா இது வந்து பெண் அலை. இது வந்து வராது. பார்த்தீங்களா, அங்கே இருந்துச்சுன்னா அவ்வளோதான் வந்துடும். ஒரு அலை வருது, அது பெரிய அலை. அதுக்கு கேல்குலேட் பண்ணும். ஒரு அலை வந்துட்டு வரும்போது ஒரு ஜம்ப்பு நீங்கள் தப்பிச்சிடலாம். நான் தப்பிச்ச பார்த்தீங்களா, மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து பல விதமான கருத்துக்கள் சொல்லி தரப்போகிறேன். இந்த மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் வருது. இப்போ அலட்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தாவே தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ பேர் அலையாடுறதுமே வேஸ்ட் பண்ணுறது தலையை ஸ்டாப் அப்படின்னு நின்று பட்டியல் நிற்கிட்டு பாருங்க. அவ்வளோதான். எனக்கு எல்லா கருத்தையும் சொல்லித்தரேன். ஓகேவா? ஒரு பெரிய அளவு நம்ம மாதிரி கண்டுபிடிக்கிறது இழப்புல பெரிய அளவு இருக்குன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்ரூவல் வாங்கிடணும். சைன் பண்ணிட்டீங்கன்னா அதை நம்மளை ஏற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் இயற்கையை வந்து நம்ம வர்ணிக்கணும். இயற்கை தான் நம்ம கொடுத்த கடவுள் கொடுத்த பெரிய பரிசு. அதனால எனக்குமே லவ் பண்ணணும். ஒரு பெரிய நம்ம நோக்கி வண்டி கொண்டிருக்கிறது. வாங்க மக்களே, செல்லலாம். அடித்து போயிருது, அடித்து விட்டது.